நம்ம விஜய் சாருடைய 68வது படமான கோட் திரைப்படம் இன்று திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. வெங்கட் பிரபு இயக்கத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா விஜய் சார் டூவல் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் சார்பில் அர்ச்சனா கல்பாத்தி தயாரிச்சிருக்காங்க. கோட் திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசை கொடுத்திருக்காரு. இந்த படம் இன்று உலகம் முழுக்க 6000 திரையரங்குகள்ல வெளியாகி இருக்கா. மேலும் கோட் படத்தின் முதல் காட்சியை பார்த்த ரசிகர்கள் அந்த படம் வேற லெவல்ல இருப்பதாக பாராட்டி தள்ளிட்டும் இருக்காங்க. அதே போல இந்த படத்துல த்ரிஷா, சிவகார்த்திகேயன் ஆகியோர் கெமி ரோலும் பண்ணிருக்காங்க. மேலும் சர்ப்ரைஸாக விஜயகாந்த் சாரை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மீண்டும் காட்டியிருக்காங்க. இந்த காட்சிகள் எல்லாம் உள்ளரிக்க செய்யும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு. மேலுமே இந்த காட்சியை பார்த்த ரசிகர்கள் திரையரங்குகள்ல விசில் அடித்து கொண்டாடிட்டும் இருந்தாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் நேற்று இரவே கோட் படத்துடைய சிறப்பு காட்சியை பார்த்திருக்காராம். சென்னை அடையாறுல உள்ள திரையரங்குகள்ல நேற்று இரவு தன்னுடைய மனைவி சங்கீதா, மகன், மகள் மற்றும் தன்னுடைய பெற்றோர் ஆகியோருடன் கோட் படத்துடைய சிறப்பு காட்சியை விஜய் சார் அவர்கள் பார்த்திருக்காரு. அதே போல டைரக்டர் வெங்கட் பிரபு மற்றும் படக்குழுவினர் சில பேர் அப்போது உடனிருந்து அந்த காட்சியை பார்த்திருக்காங்களாம். அதே போல பாத்தீங்கன்னா இன்று காலை கோட் படத்துடைய முதல் காட்சியை நடிகை த்ரிஷா பார்த்திருக்காங்க. அவர் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தியுடன் வந்து கோட் படத்தை பார்த்து ரசிச்சிருக்காங்க. கோட் படத்துல இடம்பெறும் மட்ட பாடல்ல நம்ம விஜய் சாருடன் த்ரிஷா அவங்க டான்ஸ் ஆடி இருப்பாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இதை தவிர நடிகர் விஜய் சாருடைய தீவிர ரசிகையான நடிகை கீர்த்தி சுரேஷுமே இந்த படத்துடைய FDFS காட்சியை சென்னையில உள்ள பிரபல திரையரங்குகள்ல கண்டுகளிச்சிருக்காங்களா. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.